இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ தப்பிச்சு போன அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட கால்ல போயிட்டு விழுந்துருவோம். இந்த கார்த்திக்க எப்படி மடக்குறதுன்னு நமக்கு தெரியாதா என்ன? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேக வேகமா நம்ம கார்த்திக்க பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஏன்னா, கார்த்திக்கோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா, கார்த்திக் மன்னிச்சுட்டாரு அப்படின்னா, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நம்மள எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான், இந்த அஞ்சலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது அஞ்சலி என்ன நினைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சோகத்துல வந்து பாட்டு பாடிட்டு, குடிச்சிட்டு வந்து அதாவது குடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்ட்டுலாம் தெரியாது. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அஞ்சலி மேல பயங்கரமாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு கன்வின்ஸ் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டா, முன்னாடி இருந்த கார்த்திக் மாரி இப்போ கார்த்திக் இருந்திருக்காரு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு கணக்கு போட்டுட்டா. அந்த ஒரு தப்பு கணக்குனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட நிலைமை அதாவது துண்ட காணோம், துணிய காணோம், கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டா போதும். கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு ஓடி வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு அடுத்து ஒரு கல்யாணத்த பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த தேடுதல் வேட்டையில வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க. ஏன்னா, பொண்ணு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பம். அது மட்டும் இல்லாம இருக்கிற வசதிக்கு, அந்தஸ்துக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எத்தன பொண்ணுங்க வேணாலும் கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு நல்லா போதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக கிளம்பி போக ஆரம்பிச்சுறாரு. அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடிச்சிட்டு நடு ரோட்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் அஞ்சலி நீ எங்க இருக்க? உன்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் கொல்லாம விடமாட்டேன்." அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு கேப்ல போயிட்டு இருக்கும்போது, "யார்ரா அது? நம்ம கார்த்திக் மாரியே தெரியுதே!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, அது கார்த்திக் தான் சொல்லிட்டு, உடனே "அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா, நிறுத்துங்கண்ணா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் என்னதான் நடக்குது அப்படின்ற மாரி பார்க்குறா. சரி கார்த்திக் தானே அங்க இருக்கான். நம்ம போயிட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுறலாம். வீட்டுக்கு போனா தான் கார்த்திக்க பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா. ஆனா, நம்ம கார்த்திக் பண்ற ரகளைய பார்த்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கொல்றதுக்காக வெறியோட சுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில கையில வந்து பார்த்தீங்கன்னா கத்தி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. இந்த கத்தியால உன்ன குத்தி குத்தி கொலை பண்ண போறேன். உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாது. உன்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் குடும்பத்தையும் மீறி, அதே மாதிரி எனக்கு ரெட்ட குழந்தைய பெத்து தரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்படி ஏமாத்திட்டல்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன சும்மா விட்டா வேலைக்கு ஆவாது. எங்கடி இருக்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்றதுக்காக வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுத்திட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! இந்த நேரத்துல மட்டும் கார்த்திக் இதுல சிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சின்னா பின்னமாக்கிருவான். ஏன் நம்ம உயிரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்காது. கை தனியா, கால் தனியா இப்டி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் தனித்தனியா தான் வந்து போகும். இப்போ மட்டும் கார்த்திக்க போய் பாத்துறவே கூடாது. அண்ணா அண்ணா வண்டி திருப்புனங்க, வண்டிய திருப்புங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு, இப்போ இந்த அஞ்சலி இது துண்ட காணோம், துணிய காணோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஓடி போறான். இப்போ அஞ்சலிக்கு அடுத்தது என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இந்த எஸ்எஸ்கேவோட காலடியில தான் போய் விழுந்தாகணும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.